மிகாவேலை குறித்து நாம் பார்க்கலாம். மிகாவுடைய டீகோட் என்னவென்று சொன்னால், அதாவது மறைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மி கா ஏ, மி கா ஏ, ஏல் என்றால் தேவன், கடவுள். மீ என்றால் பூ, கா என்று சொன்னால் லைக். தேவனுக்கு ஒப்பானவர் யார்? ஹூ லைக் காட். தேவனுக்கு ஒப்பானவர் யார்? தேவனுக்கு நிகரானவர் யார் என்று இந்த மிகாவுடைய பெயருக்கு அர்த்தம். தேவன் ஆதியிலே தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவன் ஆதாம் செய்த பாவத்தினால அந்த தேவ சாயலை அவன் இழந்து விட்டான். மீண்டும் மனிதன் தேவ சாயலாக மாற இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார். அதைத்தான் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஏன் மனுஷ சாயலானார்? நம்மை மறுபடியுமாக தேவ சாயலாக மாற்றும்படி. இல்லைன்னா ஏற்கனவே தேவ சாயல தான் படைச்சாங்க. ஆனால் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த சாயலை நாம் இழந்து விட்டோம். எனவே மீண்டும் அந்த தேவ சாயலை பெறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார். எனவே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே இப்பொழுது தேவ சாயலாக இருக்கிறோம். தேவ சாயலை உடைய நாம் நமது குணாதிசயங்களிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலிலே நாம் மாறிக்கொண்டே வர வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. ஆக ஒவ்வொரு நாளிலேயும் அவருக்கு ஒப்பாக நாம் மாறிக்கொண்டே வர வேண்டும், மறுரூபம் அடைந்து கொண்டே வர வேண்டும். இறுதியிலே அவர் வரும்போது அவரை போலவே நாம் மாற இருக்கிறோம். மிகாவேல் என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு நிகரானவர் யார்? ஹூ லைக் காட். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர் கர்த்தருக்கு நிகரானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நிகரானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு. கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. அதை பிரித்து படிங்க. கிறிஸ்து பிளஸ் அவர்கள், கிறிஸ்து அவர்கள். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். மிகாவேல் அப்படியாக இருந்தார். அதுபோல நாமும் கர்த்தருக்கு நிகரானவர் இவர் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, தூதன் என்பதற்கு இவரே பாஷையில் மலாக் என்று சொல்வார்கள். இந்த மலாக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று தூதன், இன்னொன்று அனுப்பப்பட்டவன். ஒன்று தூதன், இன்னொன்று அனுப்பப்பட்டவன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்.
அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்திலே 2 காரியமும் சொல்லப்படும். தூதன், அனுப்பப்பட்டவன். தூதனை அனுப்புகிறேன். ஆக மலாக் என்பதற்கு ஒன்று தூதன், இன்னொன்று அனுப்பப்பட்டவன். இது யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-3. அந்நாட்டில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனந்திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன். ஆமா, ஏசாயாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, மல்கியாவிலும் சொல்லப்பட்டது யோவான் ஸ்நானகனை குறித்து. ஆக தூதன், அனுப்பப்பட்டவன் மலாக் என்பது. ஆரம்ப காலத்தில் ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸாக, தூதர்களாக செயல்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில், ஆதியில். அதன் பிற்பாடு கேப்ரியல், மிகாவேல் சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக, தூதர்களாக செயல்பட்டார்கள். கர்த்தரும் தூதனானவர். அநேக இடங்கள் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-14. பார்த்தீங்களா? கர்த்தருடைய தூதனானவர் வருன்ற இடத்துலலாம் கர்த்தர். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் கர்த்தருடைய தூதனானவர், 11ஆவது வசனத்திலையும் கர்த்தருடைய தூதனானவர். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 22, 11, 15, நியாயாதிபதிகள் 6, 11, 12. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. அனுப்பப்பட்டவர், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்ற பதத்திற்கு, வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். ஆக கர்த்தர் தூதனானவர், அனுப்பப்பட்டவர். நாமும் கூட தூதர்கள். எப்படி? மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய தூதன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றியிருக்கிறார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவிட்டார்.
இன்றைக்கு ஆசாரியர்களாக அவரை நாம் தொழுது கொள்ளக்கூடிய சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரதான ஆசாரியாகிய தேவனை, கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். என்ன ஒரு பெரிய சாக்கியம்! ஏன் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் மூலமாக தேவனை தொழுது கொள்ளக்கூடிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆக நாம் எல்லாருமே தூதர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்கிற பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 என்னன்னு படிக்கிறோங்க? ஆமா, நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ சதா காலம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இதை நம்ம மற்றவனுக்கு சொல்லுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆக நாம் தூதர்கள், அனுப்பப்பட்டவர்கள். நாம் இன்று தெரிந்து கொண்டது 2 காரியம். மிகாவேல் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்திய 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தருக்கு நிகரானவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்னொன்று, நாம் தூதர்கள், அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறது. அனுப்பப்பட்டவர்கள். ஆக இந்த 2 காரியத்தை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை போல நாம் ஒவ்வொரு நாளிலேயும் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அவர் கிறிஸ்து என்று மற்றவர்கள் நம்மை சுட்டி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது மாத்திரமே தேவன் மேல் பிரியப்படுவார். ஆண்டவரை போல ஒவ்வொரு நாளும் நாம் வாழணும். அதைத்தான் தேவன் நம்மில் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோருக்குமே தேவன் தந்தருள்வாராக. கர்த்தர் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.